Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 10th Maths Trigonometry Chapter 6. இதில் second exercise 6.1 6.2 பார்க்கலாம். இதில் fourth problem என்ன? A statue 1.6 meter tall stands on the top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue is 60 degree and from the same point the angle of elevation of the top of the pedestal is 40 degree. Find the height of the pedestal. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். The statue 1.6 meters tall stands on the top of a pedestal. ஓகேங்களா, ஒரு பெடஸ்டால் இருக்குது, அதோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டாச்சு. ஓகேங்களா, அதோட டாப்பில் வந்து ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் எவ்வளோன்னா 1.6 மீட்டர். இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் எவ்வளவு? 1.6 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஓகேவா, கிரவுண்ட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் கிரவுண்ட்லேருந்து அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எவ்வளோன்னா ஸ்டாச்சுவோட ஹைட்டுக்கு எவ்வளோ? 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு from the same point, இந்த பாயிண்ட்லேருந்து the angle of elevation of the top of the pedestal, இந்த பெடஸ்டாலோட டாப்புக்கு, ஓகேங்களா, இந்த பெடஸ்டாலோட டாப்புக்கு வந்து எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோன்னா 40 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். இந்த பெடஸ்டாலோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஹைட்டு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. இந்த பெடஸ்டாலோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, டயக்ராம் போட்டுடலாம். சொல்யூஷன். ஒரு ஸ்டாச்சு, இது வந்து எங்கே இருக்குது? ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் ஏ பெடஸ்டால். ஒரு பெடஸ்டால் அந்த பெடஸ்டாலுக்கு மேலே ஸ்டாச்சு இருக்குது. ஓகேவா, ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. ஓகேவா, இந்த கிரவுண்டில் ஒரு பாயிண்டில் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்டாச்சு இஸ் 60 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த ஹைட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் எவ்வளவு? 1.6 மீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த ஸ்டாச்சு எவ்வளவு? 60 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஃப்ரம் த சேம் பாயிண்ட், இந்த பாயிண்ட்லேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டால், இந்த பெடஸ்டாலோட டாப் வரைக்கும் உள்ள ஆங்கிள் எவ்வளோன்னா 40 டிகிரி. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். இந்த பெடஸ்டாலோட ஹைட்டு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹைட்டை வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, டயக்ராம் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு என்ன சால்வ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸு எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. பெடஸ்டாலேருந்து கிரவுண்டோட பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது. அதை வந்து டிஸ்டன்ஸை டின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஹெச்ங்கிறது என்ன? ஹெச்ங்கிறது ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஹைட் ஆஃப் த பெடஸ்டாலோட ஹைட்டு தான் வந்து ஹெச். ஓகேங்களா, டிங்கிறது என்னது? இந்த ஸ்டாச்சுவோட டிஸ்டன்ஸ்லேருந்து கிரவுண்டு வரைக்கும் உள்ளது, பாயிண்ட் ஆன் த கிரவுண்டு. Distance of statue from point on the ground. ஓகேங்களா,
நமக்கு வந்து என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க, angle of elevation of the top of the statue is எவ்வளவு 60 degree. Angle of elevation of the top of the statue, angle of elevation, angle of elevation of the top of the statue, top of the statue எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 degree. ஏன்னா 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், tan 60 டிகிரி கண்டுபிடிக்கலாம். tan 60 டிகிரி, tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஓகேங்களா. அப்போது நமக்கு வந்து ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, இது டோட்டலாக 60 டிகிரிங்கிறது இந்த ஸ்டாச்சுலேருந்து பெடஸ்டால் வரைக்கும் உள்ளது. அப்போ ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க, 1.6 மீட்டர் ப்ளஸ் இந்த ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். அப்போ என்ன வரும், 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்னது டி. ஓகேங்களா. நமக்கு வந்து tan 60 டிகிரியோட வேல்யூ தெரியும். tan 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன, √3. tan 30 டிகிரிக்கு 1/√3, tan 60 டிகிரிக்கு √3. ஓகேங்களா. இப்போ வந்து tan 60 டிகிரி இருக்கிற இடத்துல √3 போடலாம். ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை டி. அட்ஜசன்ட் சைடு என்ன டிஸ்டன்ஸு டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து tan 40 டிகிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பெடஸ்டால், ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த பெடஸ்டால். என்ன ஆங்கிள், 40 டிகிரி. இப்போ tan 40 டிகிரி கால்குலேட் பண்ணிடலாம். tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு என்ன, இந்த 40 டிகிரி வந்து இந்த இதுக்கு வருது. அப்போ அதோட ஆப்போசிட் சைடு என்ன ஹச், அதே இது வந்து அட்ஜசன்ட் சைடு என்ன டி. அப்போ ஹச் டிவைடட் பை டி. ஓகேங்களா. நமக்கு வந்து tan 40 டிகிரிக்கு வந்து வேல்யூ கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் நான் எழுதாமல் விட்டுட்டேன். என்ன, tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0.8391, √3 வேல்யூம் கொடுத்துருக்காங்க, இஸ் ஈக்குவல் டு 1.732. ஓகேங்களா. இப்போ வந்து நமக்கு வந்து tan 40 டிகிரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ, 0.8391 இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை டி. ஹச் டிவைடட் பை டி. நமக்கு இதில் வந்து ஹச் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போது ஹச் எடுத்துட்டு டிஏ இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், 0.8391 இன்ட்டு டி, 8391 இன்ட்டு டி. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஹச் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் டி கிடச்சிச்சின்னா ஹச்சோட வேல்யூ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் என்னது, √3 is equal to 1.6 plus h divided by d இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். என்ன வரும், இந்த இதில் வந்து அந்த டியை வந்து ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும், 1.6 plus h is equal to √3 into d. ஓகேங்களா. இதில் வந்து நமக்கு வந்து √3 வேல்யூ தெரியும், √3 வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஹச்சுக்கு வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், 0.8391 இன்ட்டு டி வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து என்ன வரும், 1.6 ப்ளஸ் 0.8391 டி இஸ் ஈக்குவல் டு √3 வேல்யூ என்ன, √3 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 1.732. ஸோ இந்த √3 இருக்கிற இடத்துல 1.732 போட்டுக்கணும் இன்டு டி. நெக்ஸ்ட்டு டி எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. என்ன கிடைக்கும்,
நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. 1.6 is equal to இது 0.8391 டியை வந்து ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும்? 1.732 டி மைனஸ் 0.8391 டி. ஓகேங்களா? இப்போ வந்து 1.732லேருந்து இந்த 0.8391 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ என்ன கிடைக்கும்? 1.732லேருந்து 0.8391 வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும்னா 0.8929 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 0.8929 டி. இப்போ வந்து நம்ம வந்து 1.6 is equal to 1.732 d minus 0.8391 d. இந்த இப்போ வந்து 1.732வையும் 0.8391ஐயும் சப்ட்ராக்ஷன் பண்ணியிருக்கோம். சப்ட்ராக்ஷன் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 0.8929. ஸோ அதை இங்கே போட்டிருக்கு. 1.6 is equal to 0.8929 into d. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இனி வந்து நம்ம வந்து d ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? d is equal to இந்த 0.8929 வந்து ஈக்குவல்ட்டுக்கு எந்த பக்கம் போகும்போது டினாமினேட்டரில் போகும். அப்போ என்ன வரும்? 1.6 divided by 0.8929. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இதை ரெண்டுமே நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கணும். அப்போ டிவைட் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 4 இது இருக்குது. 8929 மேலே டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1.79 கிடைக்கும். இந்த டிவைட் பண்ணால் நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்கும்? 1.79 கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து டி என்ன கிடச்சிருக்கு? 1.79 வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 1.79. இதில் வந்து நமக்கு வந்து எதை தான் கால்குலேட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் வந்து கால்குலேட் பண்ணணும். ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? ஹச் இஸ் ஈக்குவல் டு 0.8391 இன்டு டி வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து டியோட வேல்யூவை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு வந்து டி என்ன கிடச்சிருக்கு? 1.79. ஸோ 0.8391 இன்டு 1.79. ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்கும்னா 1.503 மீட்டர். நமக்கு வந்து என்னது கொஸ்டின் வந்து மீட்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டரில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னது ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் எவ்வளவு? 1.503. இந்த ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 1.503 மீட்டர். ஓகேங்களா? இனி கொஸ்டினை ஒன் டைம் ரீகால் பண்ணிக்கலாம். என்ன கொஸ்டின்? எ ஸ்டாச்சு 1.6 மீட்டர் டால் ஸ்டாண்ட்ஸ் ஆன் த டாப் ஆஃப் ஏ பெடஸ்டால். ஒரு பெடஸ்டாலுக்கு டாப்பில் வந்து ஸ்டாச்சு இருக்குது. அதோட லென்த்து எவ்வளோன்னா 1.6 மீட்டர். Next, the angle of elevation of the top of the statue. The top of the statue ku angle of elevation எவ்வளவு? 60 degree. And from the same point, angle of elevation of the top of the pedestal. The pedestal இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் உள்ள angle எவ்வளவு? 40 degree. Find the height of the pedestal. இந்த pedestalோட ஹைட்டை வந்து find out பண்ணணும். நமக்கு இந்த டிஸ்டன்ஸும் தெரியாது. ஸோ நம்ம வந்து டீன்னு எடுத்துக்கலாம். கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்டாச்சு எவ்வளவு? 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி கால்குலேட் பண்ணலாம். tan 60 டிகிரி ஆப்போசிட் சைடு டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னென்ன இருக்குது? 1.6 ப்ளஸ் ஹச். அப்போ 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு என்ன? டி.
நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை நம்ம வந்து டி போட்டிருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து tan 60 டிகிரியோட வேல்யூ தெரியும். tan 60 டிகிரியோட வேல்யூ என்ன? √3. √3 இஸ் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹச் டிவைடட் பை டி. நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த பெடஸ்டால் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 40 டிகிரி. அப்போ tan 40 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஹச் டிவைடட் பை டி. என்னது ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஹச் டிவைடட் பை டி. நெக்ஸ்ட்டு நமக்கு tan 40 டிகிரியோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.8391 வந்து கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை டி. இப்போ வந்து ஹெச் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் வச்சுட்டு டியை வந்து இது கூட கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 0.8391 இன்டு டி. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்னது? tan 60 டிகிரியை வச்சு அதிலிருந்து வந்து எடுத்து எழுதிக்கலாம். 1.6 ப்ளஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு இந்த டியை வந்து ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் கொண்டு போயிருக்கோம். அப்புறம் நியூமரேட்டரில் போகுது. √3 இன்டு டி. √3 இன்டு டி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம வந்து 1.6 நமக்கு வந்து ஹெச் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? 0.8391 இன்டு டி. ஸோ ஹெச் இருக்கிற இடத்துல 0.8391 இன்டு டி இஸ் ஈக்குவல் டு √3யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 1.732. அப்போ √3க்கு வந்து 1.732 இன்டு டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்பர்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு டி இருக்கிற வேல்யூஸும் இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ 1.6 இஸ் ஈக்குவல் டு 1.732 டி. நெக்ஸ்ட்டு வந்து இந்த 0.8391 வந்து 91 டியை வந்து ஈக்குவல் டுக்கு எந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். அப்போ மைனஸில் வருது. மைனஸ் 0.8391 டி. நெக்ஸ்ட்டு இந்த 1.732வையும் 0.8391ஐயும் சப்ட்ராக்ஷன் பண்ணினா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 0.8929 டி. நெக்ஸ்ட்டு இதுலேருந்து வந்து டி கால்குலேட் பண்ணிடலாம். டி இஸ் ஈக்குவல் டு என்ன? 1.6 டிவைடட் பை 0.8929. இதை வந்து நமக்கு வந்து டிவிஷன் பண்ணினா நமக்கு வந்து என்ன வேல்யூ கிடைக்குது? 1.79 மீட்டர். ஓகேங்களா. டி இஸ் ஈக்குவல் டு 1.79 மீட்டர். நமக்கு ஆக்சுவலாக ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது என்ன? ஹைட் ஆஃப் த பெடஸ்டால். ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். என்னது? 0.8391 இன்டு டி. இப்போ நமக்கு வந்து டி கிடச்சிருச்சு. அந்த டியோட வேல்யூவை வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டியோட வேல்யூ என்ன? 1.79. இப்போ 1.799ஐயும் 0.8391ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணினா என்ன வேல்யூ கிடைக்கும்? 1.503. ஹைட் ஆஃப் த பெடஸ்டால் ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன? 1.503 மீட்டர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.